ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 11:00 வந்து நாங்கள் வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கொஸ்டின்னா, சார் என்னோடய ஃபாதர் நேம் வந்து மாறி இருக்குது, என் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா? என் டிஸ்ட்ரிக் வந்து மாறி இருக்குது, என் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா? என் டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்குது, ஆதார் கார்டில் என் டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்குது, என் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா? சார் நான் வந்து 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணேன், அதனால என் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா? சார் நான் அப்ளை பண்ணும்போது என் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கை வந்து நான் மாற்றி அப்ளை பண்ணிட்டேன், என்து வந்து ரிஜெக்ட் ஆகிடுமான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து அதுலேயே வந்து சொல்லியிருந்தேன், அந்த லைவ்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து எங்களால் வந்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? இதை நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன்னு அவங்ககிட்ட வந்து நான் காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 2:00 வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள வந்து நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து சில இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கைஸ், அப்புறம் ரிசல்ட்டை பற்றி நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கும் ஒரு அப்டேட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரிசல்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், என்னென்ன தவறுகள் செஞ்சுருந்தா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டோம்னா, சார் என்னோடய நண்பர்கள் வந்து ஒரு 2 or 3 நண்பர்கள் வந்து 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க சார். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணி ஒரு சில இதை மிஸ்டேக் பண்ணி செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சார். அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லை அப்செட் பண்ணிப்பாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின் தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து இதுக்கு வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தா ரிஜெக்ட் ஆக அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அதாவது ஏன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமில் அப்ளை பண்ணது வந்து உடனே ரெஜிஸ்டர் ஆகிருக்குமா, ஓகேங்களா? உடனே ரெஜிஸ்டர் ஆகிடுமா? ஸோ நீங்கள் வந்து செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, ஓகேங்களா? நீங்கள் வந்து 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அதனால் 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தா ரிஜெக்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, நம்ம வந்து ஒரு நண்பரோட ஃபாதர் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தார் இந்த லைவில் வந்து. அதாவது செந்தில் முருகன் ஏதோ சொல்லியிருந்தார் அவங்க ஃபாதர் நேம் வந்து. ஸோ செந்தில் குமரன்னு போட்டிருந்தாராம், அப்ளிகேஷனில் வந்து செந்தில் குமரன்னு போட்டிருந்தாராம். ஸோ அது வந்து அப்செட் பண்ணுவாங்களா இல்லையான்னு வந்து கேட்டிருந்தார், ஓகேங்களா? அது வந்து அப்செட் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு அந்த அப்ளிகேஷன் வந்து கேட்டிருந்தார் அவர் வந்து. ஸோ அந்த கொஸ்டினுமே நாங்கள் வந்து கேட்டோம். ஸோ நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபாதர் நேமில் வந்து ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கலாமா, தப்பு கிடையாதான், சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை வந்து ஆல்ரெடி அவருக்கு லைவ்லேயே வந்து சொல்லியிருந்தேன், சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது, ஆனால் மிஸ்டேக் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? மிஸ்டேக் இருக்கலாமா, அதாவது ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கலாமா, சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்த கொஸ்டின் நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து மாற்றி டைப் பண்ணிட்டேன் சார், அதாவது அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமானு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதையும் நாங்கள் வந்து எடுத்து வச்சோம். ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஸ்ட்ரிக் மாறி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக் மாறி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதான். ஸோ அதனாலலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாதுன்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் மாறி இருந்தால் ரிஜெக்ட் ஆகாதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, சார் ஆதார் நம்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டா ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கான்னு நாங்கள் வந்து கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதார் நம்பர் வந்து மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுன்னு அவங்க வந்து கண்டிப்பாக உறுதியாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க, ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கும்போது அவங்க வந்து எத்தனை கேபியில் வந்து கேட்டிருக்காங்களோ அத்தனை கேபிக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்கள் சிக்னேச்சரும் சரி, உங்கள் மார்க் ஷீட்டும் சரி. ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க எத்தனை கேபியில் கேட்டாங்களோ அத்தனை கேபிக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அப்படி அதில் ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கான், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது
அதை நீங்கள் வந்து கரெக்டாக கிளியரன்ஸாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கணுன்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்படி கிளியராக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிளாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்காம். உங்கள் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா கிளியரன்ஸாக நீங்கள் வந்து அனுப்பியிருந்தீங்கனாலும் அவங்க வந்து எடுத்துப்பாங்களாம். ஆனால் கிளியரன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிம்மாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களாம். ஓகேங்களா? அதையும் வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, சார் ரிசல்ட் எப்போ தான் சார் வரும்? இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்டோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜனவரி மிடில் வர சான்சஸ் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் அவங்க வந்து நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாமா, அது வந்து அஃபிஷியலாக தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களாம். இது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் மட்டும் தான் தெரியும்னு அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ரிசல்ட்டு இந்த ஜனவரியில் கண்டிப்பாக வந்துருமா, ஜனவரி மிடில் தான் கண்டிப்பாக வரும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ காய்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி ரிப்ளை பண்ண முடியலனா நான் வந்து அந்த கமெண்டெல்லாம் எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி நான் மறுபடியும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.